நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிஷிங்னா என்ன, பப்ளிஷிங் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்த ஒர்க்ஸோடு ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் ஆஃப் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி. ஸோ பப்ளிஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும், பட் ப்ராப்பராக வந்து சொல்லணும் அப்படின்னா பப்ளிஷிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸை தான் பப்ளிஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பழைய காலத்தில் வந்து வாட் எவர் தே ஹேவ் த தாட்ஸ், வாட் தே ரைட், இது எல்லாமே வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் என்ன, இந்த ஓலைச்சுவடின்ற மாதிரி சொல்லுவாங்களா அந்த மாதிரி, இல்லை தே இன்ஸ்கிரைப் இன் த ஸ்டோன்ஸ், தே டெபிக்ட் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிக்சர்ஸ் இன் த ராக்ஸ், அந்த மாதிரி வந்து அவங்களோட நாலேஜஸை வந்து பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நான் சொல்கிற இந்த ஓலைச்சுவடி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா. ஸோ பப்ளிஷிங் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆக்டும் தான் பப்ளிஷிங். ஓகேவா. ஸோ பப்ளிஷ் பண்ணுறவங்க வந்து தே ஹாவ் ஒன்லி த ப்ரொடியூசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட். இப்போ நம்ம ஒரு புக்கு எழுதுகிறோன்னா அந்த புக்குக்கு வந்து ஒரு பப்ளிஷர் தேடணும். அந்த பப்ளிஷர் வந்து தான் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி படத்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹி அக்ரீஸ் டு ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் காப்பீஸ் அண்ட் ஹி அக்ரீஸ் டு மார்க்கெட் அண்ட் பப்ளிஷ் த புக். ஸோ பப்ளிஷர் it all relates to the term this. ஓகேவா. ஸோ பப்ளிஷர் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸை பண்ணுறாரு. ஸோ பப்ளிஷிங் இட்ஸ் டன் இன் ஆல் த லைக் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ். இட் மைட் பி அ புக், அ நியூஸ் பேப்பர், அ மேகசின், இதெல்லாம் வந்து பப்ளிஷிங்க்கு க்ரைட்டீரியாவில் இருக்குது. ஓகேவா. ஸோ லைக் டியூரிங் ஆர் எலிசபெத்தன் டைம் அந்த மாதிரி டைமில் இட்ஸ் வெரி காமன் புக்குன்னு பப்ளிஷ் பண்ணாமல் பீப்புள் ஹேட் ஸ்டார்டட் பிரிண்டிங் பேம்ப்ளெட்ஸ், ஆர்டிகல்ஸ், எஸ்ஸேஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் பப்ளிஷிங், நியூஸ் பேப்பர், புக்ஸு, மேகசின்ஸ் மட்டும் பப்ளிஷிங் கிடையாது. அது இல்லாமல் பேம்ப்ளெட்ஸு, ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பேப்பர் மாதிரி பப்ளிஷிங் பண்ண தான் செஞ்சாங்க. ஸோ ஒரு பப்ளிஷிங் ப்ரெஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து தான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆத்தர் கேன் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீச் பீப்புள். ஸோ இதுதான் வந்து பப்ளிஷிங். ஸோ பப்ளிஷிங் வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரிப்பரேஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனி திங் ஆஃப் அ பிரிண்டட் மெட்டீரியல். ஓகேவா. ஸோ இப்போ வந்து கிராஃபிக் மெட்டீரியலும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெவலு, ஸ்கோப்பு, ஓரியன்டேஷன், இது எல்லாமே வந்து பப்ளிஷர் தான் வந்து டிசைட் பண்ணுறாரு. ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் டு பி பப்ளிஷ்ட் அட் அன் country level, state level, international level, it all depends upon the budget and the thought of the publisher. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் வந்து இம்ப்ரெசிபிளாக இருக்குது, லைக் த பப்ளிஷர் லைக்ஸ் இட், தென் only he decides to do the production and distribution, which is the publishing. ஸோ எப்படி வந்து பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் ஆரம்பித்தாங்கன்றது போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆர்கியூ பண்ணலாம், லைக் வி ஹாவ் நம்மளோட கண்ட்ரியில் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா there's a lot of debate between like தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். இதுதான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், இல்லை அதுதான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜுங்கிற மாதிரி. ஸோ we have written proof that Sanskrit is the oldest language by writing, but we have the proofs of the temple inscriptions அந்த மாதிரி வந்து like Tamil is the oldest language அப்படி சொல்லிட்டு we have like a lot of debate going on. ஓகேவா. ஸோ பட் it is widely acclaimed, ஓகேவா, that Tamil is the oldest language in the earth. ஓகேவா. தமிழ் வந்து oldest of the oldest language இல்லைனாலும் it is like the one of the oldest language and the only language இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தமிழ் தான். ஓகேவா. ஸோ ஐ திங்க் 3 லாங்குவேஜஸ் இருக்குது which are the oldest language. அதில் 2 லாங்குவேஜ் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது, மக்கள் விட்டுட்டாங்க. பட் தமிழ் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் which we speak till today. ஓகேவா. ஸோ பை த ரைட்டிங்னு பார்த்தா we have the proofs of the Sanskrit, but by the inscriptions and all the other details, அதாவது it is not in a full fledged, but researchers வந்து carried out பண்ண வந்து நமக்கு like we don't have scope of doing that. So by the inscription we can say that Tamil is the oldest language and the world recognizes Tamil as the oldest language. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வந்து தமிழில் வந்து புக்கில் ஒன்றும் எழுதலை. ஸோ இப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து ஸ்கிரிப்சர்ஸ் எழுதினாங்க. எப்படின்னா ராக்ஸில் இன்ஸ்கிரைப் பண்ணி, ராக்ஸில் வந்து பிக்டோரியல் டெபிக்ஷன், இந்த மாதிரி ஓலைச்சுவடியில் எழுதுறது, கோயில்களில் வந்து
அந்த கற்களில் வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து பீப்புள் ரோட் ஆல் த திங்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ ஃபார்மல் பென் அண்ட் பேப்பர் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. சயின்ஸ் இஸ் பேக்கப்டு பை ப்ரூஃப்ஸ். ஓகேவா, அசம்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, சங்கம் சொல்லுவாங்கள்ல, சங்கம் பீரியட். நமக்கு சங்கம் பீரியடில் 3rd சங்கம் ஏஜோடைய ப்ரூஃப் தான் தமிழில் இருக்குது. ஆனால் 2nd சங்கம் பீரியடுக்கும் 1st சங்கம் பீரியடுக்கும் ப்ரூஃப் கிடையாது. ஓகேவா, ஸோ 3rd சங்கம் பீரியடில் எழுதின லிட்ரேச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதனால தான் 1st and 2nd சங்கம் ஹேப்பன் ஆச்சா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா, அது அழிஞ்சிருச்சா அப்படின்றதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி சயின்ஸோட ப்ரூஃப் படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரீக்ஸ் ஆர் த பர்சன்ஸ் ஹூ டெவலப் த ஆல்ஃபபெட்ஸ் ஃபுல்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது திஸ் ஹேப்பன் பிஃபோர் 6000 years ago. ஓகேவா, ஸோ இது வந்து 750 BCயில் ஆயிருக்கு. கிரீக்ஸ் வந்து ஆல்ஃபபெட்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் ரீடிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணதாக வந்து வி ஹேவ் ப்ரூஃப்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து லாங் டைமாக மேனுஸ்கிரிப்ட் ஃபார்மில் தான் இருந்திருக்கு, படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஒருத்தர் வந்து ஆல்ஃபபெட்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சோடனே நேச்சுரலாக வி ஸ்டார்ட் டு ரைட், வி ஸ்டார்ட் டு ரீட் அண்ட் ப்ராக்டிஸ். அந்த மாதிரி கிரீக்ஸ் வந்து தே ஸ்டார்டட் டு ரைட் அண்ட் ரீட் அண்ட் ப்ராக்டிஸ் திஸ். ஸோ ஒரு ப்ராப்பரான புக்கு, த ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு புக் அப்படின்னு பார்த்தோம்னா 868 CEயில் வந்து டைமண்ட் சுத்ரா அப்படிங்கிற சைனீஸ் புக் தான் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு புக்காக. ஓகேவா, ஸோ கண்டுபிடிச்ச ப்ரூஃப்ஸில் வந்து வி ஹாவ் அ புக் ஃப்ரம் சைனா விச் இஸ் த ஏர்லியஸ்ட் டேட்டட் புக். ஓகேவா, ஸோ ஏர்லியஸ்ட் டேட்டட் இன் த சென்ஸ் பிரிண்டட். ஓகேவா, அப்போ பிரிண்டட்னா பார்த்துக்கோங்க, 868 CEயில் ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, நாட் ரிட்டன், பிரிண்டட். ஸோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சைனாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லியஸ்ட் டேட்டட் புக் இதுதான். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு புக்கு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இது பிரிண்டட் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே இருந்திருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வி டோன்ட் நோ பை த டேட். ஓகேவா, ஸோ புக் பிரிண்டிங் வந்து இந்த புக்கு பிரிண்ட் பண்ண முன்னாடியே அவங்கக்கிட்ட ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமண்ட் சூத்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு புத்திஸ்ட் பேஸ்டான புக்கு. ஸோ வி டோன்ட் ஹாவ் த கரெக்ட் எக்ஸாக்ட் டேட் வென் தே ஸ்டார்டட் பிரிண்டிங், அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணப்பட்ட பிரிண்டட் புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜொஹானஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் மேன், சதர்ன் ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தர் தான் உலகத்தை வந்து திருப்பி போட்டார் அவரோட பிரிண்டிங் இதனால். அவர் தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து இன்வென்ட் பண்ணார். ஆப்வியஸ்லி பிரிண்டிங் ப்ரெஸ் ஏற்கனவே இன்வென்ட் பண்ணிட்டாங்க. பட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து அந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம்ல ஆர்டிகல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தது வந்து அவர் தான். இவர் வந்து இந்த ப்ராசஸை 1436 ஸ்டார்ட் பண்ணி 1440 தான் முடிச்சிருக்கார். கிட்டத்தட்ட ஹீ நீடட் லைக் 4 years டு கம்ப்ளீட் த ப்ராப்பர் திங்ஸ். ஓகேவா, எப்படின்னா லைக் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து மூவபிள் ஆல்ஃபபெட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட திஸ் கை வாஸ் லைக் 15th centuryயில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. நியர்லி லைக் 5 centuries 20th century வரைக்கும் இந்த குட்டன்பர்க் இன்வென்ட் பண்ண பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சு தான் வந்து லைக் தே ஹாவ் அட்வான்ஸ்டு பிரிண்டிங். ஓகேவா, ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் பைபிள் வந்து அவர் இந்த டைப்பை வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு, மூவபிள் டைப் வச்சு அவர் பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பேஜில் வந்து 42 லைன் இருக்கிற மாதிரி அவர் செட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 20th century வரைக்கும் இந்த ஜோஹனஸ் குட்டன்பர்க் இன்வென்ட் பண்ண மெத்தடை வச்சு தான் பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் லைக் யூ கேன் கஸ்டமைஸ் இல்லையா, ஸோ அப்போ நிறையா பிரிண்டிங் பண்ணியிருப்பாங்க, நிறையா ரீடர்ஸ் புதுசாக வந்திருப்பாங்க, சீப்பராக இருந்திருக்கும் ப்ரைஸஸ்ஸு ஃபஸ்ட்டு இருந்த பிரிண்டிங்கை விட. ஸோ அப்போ படிக்கிறது வந்து ஒரு கமர்ஷியலைஸ்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து குட்டன்பர்கோட இன்வென்ஷன் வந்து உலகத்தையே திருப்பி போட்டு பிரிண்டிங்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கி அதிகமான மக்கள் படிக்கிறதுக்காக ஒரு எராவே வந்து உண்டாக்குச்சு. ஓகேவா, ஸோ இந்த பிரிண்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து மாறுச்சு எல்லாரும் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆச்சு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி வந்து முக்கியமான வேலைகளை லைக் சும்மா எல்லாத்தையும் கண்டதெல்லாம் பிரிண்ட் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான இதை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாருமே எழுதுறேன்னு சொல்லும் போது பெஸ்ட்டான ஒர்க்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும். ஆப்வியஸ்லி பப்ளிஷ் பண்ணுறதுக்கான செலவுகள் ஆக தான் செய்யும். ஸோ தே டோன்ட் பிரிண்ட் எவ்ரி திங்.
தே பிரிண்ட் ஓன்லி த பெஸ்ட் ஒர்க்ஸ் இல்லையா. ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து பப்ளிஷிங் வந்து மாறி இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் புக்காக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின், இது எல்லாமே வந்து பிரிண்டிங்கில் போக ஆரம்பிச்சிச்சு. வென் த நம்பர்ஸ் பிகம் greater and greater and greater like today, the publishers are very selective about what to publish. இதை பப்ளிஷ் பண்ணால் ஹிட் ஆகுமா, ஹிட் ஆகாதா, மக்களுக்கு போய் சேருமா, சேராதா, ஒர்த்தாக இருக்கா இந்த ரைட்டிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு சாய்ஸஸ் வந்து இன்றைக்கி பப்ளிஷர்ஸ் கிட்ட இருக்குது. ஓகே, பட் அந்த டைமில் எழுதுறதே ஒரு ஆச்சரியமான விஷயம், பிரிண்ட் பண்ணுறது அதை விட செலவாகக்கூடிய விஷயம். ஸோ பப்ளிஷர்ஸ் லைக் ஹேட் அ வெரி லிட்டில் ஆப்ஷன் டு என்ன சொல்கிறது, டு செலக்ட். அப்போ வந்து யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ பப்ளிஷர்ஸ் கிடச்சா they will print it. பட் இன்றைக்கி வந்து பப்ளிஷர்ஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு சூஸ். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாக டிஜிட்டலைஸ்டாக எல்லாமே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுற, புக் இண்டஸ்ட்ரி வந்து கிண்டில், இ-பிளாக், வெப்சைட் அந்த மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ எலக்ட்ரானிக் ஃபார்மெட்ஸில் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் போயிட்டுருக்கு. பட் அது வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. இட் இஸ் நாட் லைக் டோட்டலி ஹால்டட். முன்ன மாதிரி நம்ம புக்ஸ் வாங்கி படிக்கிறது கிடையாது. பட் வி ஸ்டில் கோ த்ரூ அ லாட் ஆஃப் ரீடிங் மெட்டீரியல்ஸ் தேன் எவர். ஃபஸ்ட்டு கையில் இருக்கிற சோர்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ண முடியும். பட் இன்றைக்கி உட்காந்த இடத்துல இருந்தே வி கேன் கோ த்ரூ லைக் 100 ஆஃப் வெப்சைட்ஸ் ஃபார் த சேம் இன்ஃபர்மேஷன். இப்போ வெப்சைட்டில் கிடைக்கலாம், வி கோ டு podcast, we go to YouTube and we try to bring out the information. எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ ஆக்சஸ் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷனை. ஸோ ரீடிங் வந்து குறையல, எப்படி ரீட் பண்ணுறோன்றது வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. பட் எப்பவும் விட இ-புக் சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்ன மாதிரி டெக்ஸ்ட் புக் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸில் வந்து நிறைய படிக்கிறது கிடையாது. பட் தே கோ த்ரூ த மெட்டீரியல்ஸ் வாட் எவர் இஸ் அவைலபிள் ஆன்லைன். ஸோ பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, தாங்களே எவால்வ் பண்ணிக்கிற ஒரு ஃபாஸ்டஸ்டான ஃபீல்டாக வந்து பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து லைக் publishers select the content. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜேர்னல் எழுதுகிறோன்னா there's like எடிட்டர், டிசைனர், ஃபோட்டோகிராஃபர், அதை அப்பீலிங்காக காட்டுறதுக்கு there's lot of persons. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க்காக வந்து மாறுது. ஸோ இப்போ வந்து என்னென்னா சோஷியல் மீடியா, ஆன்லைன் கண்டென்ட்டு, பிளாகிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து பப்ளிஷிங் வந்து லைக் இட் இஸ் கெட்டிங் பப்ளிஷ்ட் பட் not in a way it was used to. ஓகேவா? ஸோ பப்ளிஷிங் இஸ் undergoing a huge change, but the good thing is it's evolving and we are reading very much than before because it's accessible to everyone. ஸோ இதுதான் பப்ளிஷிங் வந்து வாட் இஸ் பப்ளிஷிங்னா என்னென்ன இன்வால்வ் ஆகுது, எப்படி பப்ளிஷிங் ஆரம்பிச்சிச்சு, வாட் ஆர் த ப்ரூஃப்ஸ் தட்ஸ் அவைலபிள், யார் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணா வித் மூவபிள் லெட்டர்ஸ் அண்ட் ஹவு இட் ஹேஸ் இவால்வ்ட் த வேர்ல்ட். ஸோ இதுதான் வந்து பப்ளிஷிங்கில் இருக்கிற பேசிக்ஸ்.